ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹைவேயோட அலைன்மெண்ட் அப்புறம் அதுக்கு தேவையான சர்வீஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹைவேஸோட அலைன்மெண்ட் அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஹைவேஸ்ங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த வந்துட்டு நம்ம ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது அந்த ஹைவே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணும். இந்த சென்ஸ் ரொம்ப வந்துட்டு ஸ்டீப் கிரேடியன்ஸ் இருக்கக்கூடாது, ரொம்ப மேடு பள்ளம் இருக்கக்கூடாது, ரொம்ப பெண்டு இருக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, சைடில் வந்துட்டு நிறையா சிட்டிஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணணும். ரொம்ப வந்துட்டு காட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முக்கியமான பிளேசஸில் கனெக்ட் பண்ணி போகிற மாதிரி அந்த ஹைவே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹைவே வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணும்போது நிறையா ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். அது என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹைவே அலைன்மெண்ட் அப்படின்னா அந்த பொசிஷன் ஆர் த லேஅவுட் ஆஃப் த சென்டர் லைன் ஆஃப் த ஹைவே அந்த கிரவுண்ட் இஸ் கால்ட் அலைன்மெண்ட். சரிங்களா, ரோடோட சென்டர் லைனை வந்துட்டு கிரவுண்டில் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அது வந்துட்டு ஹைவேயோட அலைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இந்த அலைன்மெண்ட்டு எப்போவுமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டான லைனாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஹரிசாண்டல் டீவியேஷன்ஸ் அண்ட் கர்வ்ஸ். ஹரிசாண்டல் டீவியேஷன் கர்வ்னா ஹரிசாண்டலாக இருக்கணுமோ ஒழிய டீவியேஷன்ஸ் கர்வெல்லாம் வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது. அது வெர்டிக்கலாக இருக்கக்கூடாது இன் சென்ஸ் மேடும் பள்ளமாக இருக்கக்கூடாது. ஹரிசாண்டலாக வேணால் பெண்டாக கூட இருக்கலாம். ஹரிசாண்டல் டீவியேஷன் என்ன அர்த்தம்னா பெண்டாக இருக்கிறது. இது வெர்டிக்கல் டீவியேஷன்னா மேடும் குழியுமாக இருக்கிறது. நம்ம வந்துட்டு பெண்டு இருந்தால் கூட சமாளித்து ஓட்டிக்கலாம். ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்தால் ஓட்ட முடியாது. அதனால் வந்துட்டு ஹைவே அலைன்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் பேத்தாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஹரிசாண்டல் கர்வ்ஸ் மட்டும்தான் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு சேஞ்சஸ் இன் கிரேடியன்ட் அண்ட் வெர்டிக்கல் கர்வ்ஸ் ஆர் கவர்ட் அண்டர் த வெர்டிக்கல் அலைன்மெண்ட் ஆஃப் ரோட்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெர்டிக்கல் கர்வ் அப்படி கிரேடியன்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டில் வரும். அதாவது மேடும் பள்ளமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இப்போது ஒரு ஹைவே வந்துட்டு அலைன் பண்ணும்போது என்னென்ன டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். அடுத்து வந்துட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும். இயர்லி மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குங்க, அது வந்துட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அடுத்து வந்துட்டு வெஹிக்கிள் ஆப்ரேஷன் காஸ்ட் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். அதிகமான வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணணும். அடுத்து இன்க்ரீஸ் த ஆக்சிடென்ட் ரேட். சரிங்களா, இதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ஹைவே வந்துட்டு அலைன் பண்ணணும். ஒன்ஸ் த ரோட் இஸ் அலைன்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதை வந்துட்டு திரும்ப வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் முடியவே முடியாது. சரிங்களா, இட் இஸ் நாட் ஈஸி டு சேஞ்ச் த அலைன்மெண்ட் டியூ டு ஒன்ஸ் லே பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோன்னா திரும்ப வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் போடணும், இன்னொரு ரோடு போடணும் அப்படின்னா அட்ஜாயினிங் லேண்டை வந்துட்டு வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க அதிகமாக கேட்பாங்க. அதனால் வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனோட காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு டைம் போடும்போதே வந்துட்டு ப்ராப்பராக முக்கியமான பிளேஸஸ் எதை கனெக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் கனெக்ட் பண்ண மாதிரி ரோடை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அடுத்து அதனோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. பேசிக் ரெக்யர்மெண்ட் வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட்டுக்கு ஷார்ட்டாக இருக்கணும். அடுத்தது ஈஸி டு ட்ராவலாக இருக்கணும், சேஃப்டி முக்கியம், அண்ட் எக்கனாமிக்கலாக இருக்கணும். இந்த 4மே வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஒரு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அலைன்மெண்ட்டுங்கிறது ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கணும், ஒரு 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது அதை வந்துட்டு லைனோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அப்போ நம்ம அலைன் பண்ணுற இது வந்துட்டு 2 சிட்டி கனெக்ட் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணணும். ஆனால் அப்படி இருக்குமா, நேச்சுரலாக அப்படி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. நிறைய பில்டிங்ஸ்லாம் இடையில வரும். மெயினாக ஃபேக்டர்ஸ் எதை வந்துட்டு அலைன்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த ஹெட்டிங் எழுதிட்டு இந்த மாதிரி பேராகிராஃப் வைஸாக எழுதக்கூடாது, பாயிண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். இப்போ என்னென்னா ஃபார் த அலைன்மெண்ட்ஸ் டு பி ஷார்ட்டஸ்ட் இட் ஷுட் பி ஸ்ட்ரெயிட்டர் பிட்வீன் த டெர்மினல் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு பாயிண்ட். அடுத்து ஒரு லைன் விட்டு அடுத்த பாயிண்ட்டு இது வந்துட்டு பாசிபிலிட்டி கிடையாது. திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிபிலிட்டி டியூ டு வேரியஸ் டிஃபிகல்ட்டிஸ். நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக அலைன்மெண்ட்டு கொண்டு போக முடியாது அப்படின்னு எழுதிடும். எதனால் கொண்டு போக முடியாதுன்னா இன்டர்மீடியட் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இமேஜின் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே போக முடியுமா? ஏன்னா நடுவில் பில்டிங்ஸ்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. லெஃப்ட்டோ ரைட்டாக திரும்பி தான் போக வேண்டியது இருக்கும்.
அதனால் வந்துட்டு எப்போவுமே ஸ்ட்ரெயிட் லைன் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சரிங்களா? அடுத்து வந்துட்டு அதே நேரத்தில் கிரேடியன்ட்ஸ் ஸ்டீப்பாகவும் இருக்கும். ஸ்டீப் கிரேடியன்ட்னால் ரொம்ப குழியாக இறங்கி மேலே ஏறுறது. சென்ஸ் உங்களுக்கு பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ரஜினி படத்தில் கூட ஃபாரின்லாம் ரோடு காமிப்பாங்க. ஜப்பானில் வந்துட்டு ஃபாரின் ரோட்ஸ் காமிக்கும்போது ரொம்ப கீழே இறங்கி மேலே ஏறுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கலாம், தொப்பூர் கணவாய்ன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு ரோடு வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னா ரோடோட அலைன்மெண்ட் ப்ராப்பராக இல்லை. அது சரி பண்ணலான்னு பார்த்தா அந்த இடத்துல சரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. அதனால் ரெகுலராக வந்துட்டு ஆக்சிடென்ட்டுங்கிறது தவிர்க்க முடியாமல் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் நம்ம ஒன்ஸ் ரோடு அலைன்மெண்ட் பண்ணும்போதே வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அந்த ரூட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கூட விட்டுடலாம். நமக்கு வந்துட்டு எல்லாமே சேவிங்ஸாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ் எதாவது அலைன்மெண்ட்டை வந்துட்டு மேஜராக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா, ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸு டிராஃபிக்கு, ஜியாமெட்ரிக் டிசைன்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் அதர் கன்சிடரேஷன்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நார்மலான ரோடுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் ஹில்லி ரோட்ஸ் அப்படின்னா இது கூட அடிஷ்னலாக ஹில்ஸ்னால் எப்படி இருக்கும், ரொம்ப வந்துட்டு கரடு முரடாக சைடில் வந்துட்டு சேஃப்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்துட்டு ஸ்டெபிலிட்டி முக்கியமாக பார்க்கணும். ட்ரைனேஜ் தண்ணி வந்துட்டு எந்த சைடு ப்ராப்பராக கொண்டு போக முடியும், ஏன்னா லேண்ட்ஸ்லைடுக்கெல்லாம் அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் வந்துட்டு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்துட்டு ப்ராப்பராக கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அடுத்து வந்துட்டு ஜியாமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த ஹில் ரோட்ஸ். ஹில் ரோடுக்குன்ட்டு கிரேடியன்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கணும். நம்ம நார்மல் ரோடுக்கு ஸ்டீப் கிரேடியன்ட் மினிமம் எவ்வளோ வைக்கும், 1/20 கொடுக்குறோமா, அப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு 1/10 கொடுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஜியாமெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது ஹில் ரோட்ஸ்க்குன்ட்டு, அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்து வந்துட்டு ரெசிஸ்டிங் லென்த். சரி, இதெல்லாம் வந்துட்டு அடிஷ்னலாக ஹில் ரோட்ஸ் பார்க்கும்போது பார்க்க வேண்டிய ஃபேக்டர்ஸ். ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸுங்கிறது மெயினான டாபிக். இது என்னென்னா, எந்த இது வந்துட்டு எந்தெந்த ஃபேக்டர்ஸை பொறுத்து நம்ம ஹைவே அலைன்மெண்ட் மாறுதோ அதெல்லாம் ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பாயிண்ட்ஸ் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வழியாக ஒரு ரோடு பாஸ் ஆகணும், எது வழியாக பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் தடுக்குதோ. உதாரணமாக ஒரு போயிட்டுருக்க அலைன்மெண்ட்டில் ஒரு லேக் வருது, இல்லைனா ஒரு ஸ்ட்ரீம் ஓடை வருது, இல்லைனா ஒரு கோயில் வருது, அந்த மாதிரி இடத்தையெல்லாம் ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்துட்டு 2 சப்டிவிஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்துட்டு பாயிண்ட்ஸ் த்ரூ விச் த அலைன்மெண்ட் இஸ் டு பாஸ், எந்த இது வழியாக பாஸ் ஆகணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு அலைன்மெண்ட் ஷுட் நாட் பாஸ், இது வழியாக பாஸ் ஆகக்கூடாதுன்ட்டு 2 இதாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ் எது வழியாக கொண்டு போகலாம், ஹேஸ் டு பாஸ் மே cause the alignment to often deviate from the shortest or easiest path. சரிங்களா? இந்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இதில் பிரிட்ஜோட சைட்டு, இன்டர்மீடியட் டவுனு, ஒரு மவுண்டெயின் வருது, இல்லைனா குவாரி வருது, இதெல்லாம் வந்துட்டு ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ். இதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம நார்மலாக டிசைட் பண்ண ரூட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் பெண்ட் ஆகி போகிற மாதிரி வரும். சரிங்களா? when it is necessary to cross a hill range, ஒரு ஹில் ரேஞ்சை கிராஸ் பண்ணி போகணும், மவுண்டெயின்ஸ் கிராஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இல்லைனா ஹை ரிட்ஜஸ். த வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் டு கட் எ டனல் அக்ராஸ் ஆர் டு கோ ரவுண்ட் த ஹில்ஸ் ஆர் டு டிவியேட் until a suitable hill pass is available. என்னென்னா ஹில்ஸ்னால் வந்துட்டு நமக்கு கான்டூர்னு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரணும். கான்டூர்னால் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்துட்டு சேம் எலிவேஷன் இருக்கோ அதெல்லாம் ஜாயின் பண்ணால் கிடைக்கிறது பாயிண்ட். சரிங்களா? நமக்கு வந்துட்டு மெயினான ரோடுங்கிறது வந்துட்டு வெர்டிகலாக மேடும் பள்ளமாக இருக்கக்கூடாது. அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த மலையில் வந்துட்டு எந்தெந்த பாயிண்ட் வந்துட்டு ஈக்குவலான ஹைட்டில் இருக்குது, எந்தெந்த பாயிண்ட் ஈக்குவலான ஹைட்டில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அது வழியாக வந்துட்டு நம்ம ரூட்டை கொண்டு போகிறது. அப்படி கொண்டு போனோம்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்டீப் கிரேடியன்ட் இல்லாமல் ரோடு வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ ஒரு டயக்ராம் காமிக்கிற பாருங்க, இந்த டயக்ராமுங்க இப்போ பாருங்கள். நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கலாமா பாருங்கள், கவனிங்க. இந்த இதில்
நார்மலாக இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னா இங்கேருந்து வர ரோடு வந்துட்டு இங்கேருந்து ஏலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே போயிட்டு அப்படியே நேராக போய் இங்கே போகும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் கவனிங்க. இங்கே 330 மீட்டர் இருக்குது, இங்கே 360 மீட்டர் இருக்குது. சரிங்களா? போக வந்துட்டு இங்கே 480 இருக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா இது ஹைட் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மேலே கீழேயுமா இருக்குது. அது வழியாக ரோடு கொண்டு போனோம்னா நிறையா மலைகளை வந்துட்டு உடைக்க வேண்டியது இருக்கும். அது வந்துட்டு பாசிபிலிட்டி கிடையாது. சரிங்களா? அதனால் மலை வந்துட்டு அதிகமாக உடைக்காமல் கொண்டு போகணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது ஆவரேஜாக இங்கே ஒரு 300ன்னு ஒரு இருக்குது. அது வந்துட்டு லெவல் ரீடிங்னு வச்சுங்களேன். சர்வே ஸ்டாப் வச்சு எடுத்தால் ரீடிங் மீன் சி லெவல்லேருந்து 300 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இங்கே 330 இருக்குது. இது ரெண்டும் ஆவரேஜாக பண்ணி நடுவில் வந்துட்டு ஒரு பாதையை கொண்டு போகிறோம். இதே மாதிரி இந்த மலையில் வந்துட்டு எங்கே வந்துட்டு 330 300 இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு போயிடுற அலைன்மெண்ட். ஏன்னா கொஞ்சம் வந்துட்டு கர்வாக பெண்டாகி வருது. இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய உடைக்க வேண்டியது வராது. மலையை வந்துட்டு குடஞ்சி புகை மாதிரி கொண்டு போகிற தேவை இருக்காது. அப்போது நமக்கு வந்துட்டு எக்கனாமிக்கலாக இருக்கும். புரியுதுங்களா? இது வந்துட்டு அலைன்மெண்ட் எலாங்கிய ஹில் சைடு பாஸ். அடுத்து இந்த கேஸ் பாருங்கள். இந்த டயக்ராம்ஸ்லாம் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக பாருங்கள். இது என்னென்னா ஒரு ஸ்ட்ரீம் ஒன்று போயிட்டுருக்கு, இல்லை ரிவர். இது பாருங்கள் ரிவர். இது வந்துட்டு ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம ரோடு வந்துட்டு இங்கேருந்து போகிற ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படியே போகுதுன்னா பாருங்கள், இந்த இடத்துல வரும்போது பிரிட்ஜு போடும்போது என்ன ஆகுனா கிராஸாக போடுற மாதிரி இருக்கும். அதாவது ரோடு பிரிட்ஜு கட்டணும்னு எப்போவுமே ரிவரோட ஃப்ளோவுக்கு பர்பண்டிகுலராக கட்டினா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து வர ரோட இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு ரிவர் ஸ்ட்ரெயிட்டாக போகுது, பெண்ட் இல்லாமல் போகுது. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த டைரெக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக பிரிட்ஜை போட்டோம்னா பிரச்சனை இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கேருந்து வர ரூட்டை வந்துட்டு இப்படியே பெண்ட் பண்ணி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் இப்படி கொண்டு போகிறோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ட்ராவலிங் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கேஸ் பாருங்கள். இப்போது ஏ டு பின்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, 2 சிட்டி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்துட்டு சின்னு ஒரு டவுன் கொஞ்சம் இந்த ஹைவே அலைன்மெண்ட் தள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா ஒன்றா நம்ம லைன் வந்துட்டு ஏலேருந்து சி வழியாக போய் அப்புறம் சி டு பி கனெக்ட் பண்ணலாம். அப்படி பண்ணலாம். இல்லைனா ஏ டு பி ஸ்ட்ரெயிட் போட்டு சியிலேருந்து ஒரு லைன் ரோடு மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ரோடு மட்டும் கொடுத்துடலாம். கனெக்டிங் பை த லைன் ரோடு. இது வந்துட்டு கனெக்டிங் த இன்டர்மீடியட் டவுன் சி. ஓகேங்களா? இந்த ரெண்டில் எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வருங்க. இப்போது நம்ம வந்துட்டு அலைன்மெண்ட் அவாய்டிங் அண்ட் இன்டர்மீடியட் ஏரியா. இப்போது இங்கேருந்து லைன் ஒரு ரோடு வந்துட்டுருக்கு, நடுவு லேக் வந்துருச்சு அப்படின்னா இங்கேருந்து அப்படியே பெண்ட் பண்ணி அப்புறம் லேக் இருக்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போய் திரும்ப பெண்டு பண்ணி இப்படி கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? இது வந்துட்டு இடையில ஏதாவது இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் வந்துச்சுன்னா இதே மாதிரி தான் ஒரு ரிலீஜியன் பிளேஸ், மாஸ்க் இல்லைனா சர்ச்சு இல்லைனா கோயில் எது வந்தாலும் அதை வந்துட்டு டேமேஜ் ஆகாத மாதிரி முன்னாடியே பெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா தான் பெட்ரு. சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ் கண்ட்ரோலிங் த அலைன்மெண்ட் ஆஃப் ரோட்ஸ். இப்போ உங்களுக்கு ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ்னால் எது தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? எதாவது முக்கியமான பிளேசஸ் எதை வந்துட்டு அவாய்ட் பண்ண வைக்கிதோ அந்த பிளேசஸ்லாம் வந்துட்டு ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். அடுத்த ஃபேக்டர் பார்த்திங்கன்னா டிராஃபிக்ங்கிற ஃபேக்டர். டிராஃபிக்ங்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் இப்போது நம்ம அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் சூட் த டிராஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம டிராஃபிக் எந்த மாதிரியான டிராஃபிக் யூஸ் பண்ணுது, அந்த ரோட்டை என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் யூஸ் ஆகுது, கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அதிகமாக போகுதா, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸாக. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னா எவ்வளோ கெப்பாசிட்டி லோடை வந்துட்டு டெய்லி கேரி பண்ண வேண்டியது இருக்கும், அதெல்லாமே கன்சிடர் பண்ணி அந்த டிராஃபிக் ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரோடோட அலைன்மெண்ட்டை போடணும். ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடி கிளியராக வந்துட்டு ஸ்டடி பண்ணிக்கணும். எந்த ஏரியாவிலேருந்து எந்த ஏரியா வரைக்கும் போகணும் அதை அந்த அலைன்மெண்ட்டில் ஒட்டி உள்ளே வந்துட்டு ஊருக்குள்ளே சின்ன சின்ன பிளேசஸ் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்லாம் கன்சிடர் பண்ணி அப்புறமா தான் ப்ராப்பராக டிசைன் பண்ணணும். ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் ஸ்டடி should be carried out in the area and the desired lines
be drawn showing the trend of the traffic flow. டிராஃபிக் வந்துட்டு எந்த டைரெக்ஷன்லேருந்து எங்கேருந்து வருது ஃபஸ்ட்டு நம்ம மெயின் அலைன்மெண்ட் விட்டு நான் வந்துட்டு கண்ணை மூடிட்டு போட்டக்கூடாது. அதுலேருந்து பக்கத்து ஊர்லேருந்து அந்த மெயின் அலைன்மெண்ட் வர்றதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்ட்டுலாம் டிசைட் பண்ணணும். The new road to be aligned should be keeping with the desired lines, traffic flow patterns and the future trend. அப்போ நியூ லைன் வந்துட்டு என்னென்ன பண்ணணும், எந்த மாதிரி வந்தால் லைன்ஸ் எந்தெந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த மெயின் லைன் ரீச் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். டிராஃபிக் ஃப்ளோ எப்படி இருக்குது, எந்த டைரெக்ஷன்லேருந்து அதிகமாக வருது, ரோட்டுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து அதிகமாக வருதா, ரைட் சைட்லேருந்து அதிக ஊர்லேருந்து வருதா அப்படின்னு பார்க்கணும். ஃப்யூச்சரில் வந்துட்டு அது அந்த சிட்டி வந்துட்டு க்ரோத்தாக வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் பார்க்கணும். உள்ளே ஏதாவது இண்டஸ்ட்ரி வருமாங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணிவிட்டு ஃப்யூச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு அலைன்மெண்ட்டை டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஜியாமெட்ரிக் டிசைன். ஜியாமெட்ரிக் டிசைன்னா ரோடோட ஜியாமெட்ரினா உங்களுக்கு முக்கியமாக கிரேடியன்ட் ஞாபகம் வந்துருக்கணும். கிரேடியன்ட்னா முன்னாடி சொல்லியிருக்கேன். கிரேடியன்ட்னா என்னென்னா மெயினாக ஒரு 3 கிரேடியன்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? கிரேடியன்ட்னா ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கும். 1:10, 1:15, 1:20 அப்படின்னு இருக்கும். இவ்வளோ ஹரிசாண்டல் லென்த்துக்கு இவ்வளோ வெர்டிக்கல் லென்த் டிவியேஷன் இருக்கலாம். உதாரணமாக 1:20 அப்படின்னா ஒரு ரோடு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு 0 லெவலில் இருக்குது, ஹைட் இல்லாமல் கிரவுண்ட் லெவல்லே இருக்குது. அதே வந்துட்டு ஒரு 1:20 போது 20 மீட்டர் ஹரிசாண்டலில் ட்ராவல் ஆகும்போது அந்த ரோடு வந்துட்டு எவ்வளோ ரைஸ் ஆகிருக்குதுன்னா 1 மீட்டர் ரைஸ் ஆகிருக்கு. அதுதான் 1:20. சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலேயே ஏற ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏறும்போது வந்துட்டு பிரிட்ஜ் வந்துட்டு நம்ம ரோடோட லெவல்லையே தான் இருக்கும். இப்போ என்னது அப்படியே பிரிட்ஜ் வந்துட்டு கொஞ்சமாக ரோடு வந்துட்டு மேலே ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் கிரேடியன்ட்னு சொல்லுவோம். அடுத்து வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் த கர்வ். ரோடு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போகாது, பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். பெண்ட் பண்ணும்போது கர்வோட ரேடியஸ் பார்த்துக்கணும். ரொம்ப வந்துட்டு ரேடியஸ் கம்மியாக இருந்ததுன்னா U-turn மாதிரி வரும். ரேடியஸ் அதிகமாக வந்துட்டு பெண்ட் ஆகி போகிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். U-turn போடுறதோட பெண்டை வந்துட்டு 90 டிகிரி பண்ணால் ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு சைட் டிஸ்டன்ஸ் முக்கியமாக பார்த்துக்கணும். சைட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு காரில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிள் வந்துட்டு நம்ம கண் பார்வைக்கு தெரியணும். தூரமாக நம்ம வரும்போது நமக்கு தூரத்துலேருந்து வர வண்டி வந்துட்டு நம்ம கிளியராக தெரியணும். சரிங்களா? அது எப்போ வந்துட்டு கிளியராக தெரியுதோ அது 2 வெஹிக்கிளுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் சைட் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். சரி, சைட் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா அந்த வெஹிக்கிள் பக்கத்தில் வரும்போது தான் நமக்கே தெரியும். அப்போது பிரேக் அடித்தோம்னா கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து சைட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக இருக்கணும். 20 மீட்டர் 30 மீட்டர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் சேஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே வந்துட்டு ஃபைனல் அலைன்மெண்ட் வந்துட்டு டிசைட் பண்ணுறதுல முக்கியமான கேட்டகரி வகிக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் அலைன்மெண்ட் பண்ணணும்னு எய்ம் பண்ணிட்டோம்னா ஸ்டீப் கிரேடியன்ஸ் வந்துட்டு கொடுக்க வேண்டியது வரும். சரிங்களா? ஆனால் நமக்கு வந்துட்டு ஸ்டீப் கிரேடியன்ஸ் இருந்ததுன்னா வண்டி ஓட்டுறது கரெக்டாக இருக்காது. ஆனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரூலிங் கிரேடியன்ட் ஆர் டிசைன் கிரேடியண்ட்டோட கம்மியாக இருக்கிறது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thus, it may necessary to change the alignment in the view of the design speed. ஆனால் என்ன நம்ம அந்த அலைன்மெண்ட் அந்த ரோடை யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரோடுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட டிசைன் ஸ்பீடு வச்சுருப்பாங்க. 30 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ் அப்படி வச்சுருப்பாங்க. அது அப்புறம் வந்துட்டு அலோபிள் சூப்பர் எலிவேஷன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கேட்பாங்க. அது என்னென்னா ரோடு பெண்ட் ஆகும்போது எப்போயுமே பார்த்தீங்கன்னா ரோடோட அவுட்டர் எட்ஜ் வந்துட்டு உயரமாக இருக்கும், இன்னர் எட்ஜ் வந்துட்டு பள்ளமாக இருக்கும். சரிங்களா? அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு சூப்பர் எலிவேஷன் சொல்லுவாங்க. பெண்ட் ஆகும்போது வந்துட்டு வண்டியில் வந்துட்டு சென்ட்ரிஃபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வந்துட்டு ரோடோட அவுட்டர் எட்ஜை வந்துட்டு ரைஸ் பண்ணியிருப்பாங்க இன்னர் எட்ஜோட கம்பேர் பண்ணும்போது. அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு சூப்பர் எலிவேஷன் சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. சூப்பர் எலிவேஷனுக்கு என்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்துட்டு அப்ஜெக்டிவ் டைப்பில் கூட கேட்கலாம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த லேட்ரல் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஜியாமெட்ரிக் டிசைனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். ஜியாமெட்ரிக் டிசைன் என்னென்னு இருக்கணும், கிரேடியன்ட் கன்சிடர் பண்ணணும், ரேடியஸ் ஆஃப் த கர்வை கன்சிடர் பண்ணணும், அடுத்து வந்துட்டு சைட் டிஸ்டன்ஸ். இந்த 3 வந்துட்டு ஃபைனல் அலைன்மெண்ட்டு கெஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு எழுதிடுறோம்.
அடுத்து வந்துட்டு ஸ்டீப் கிரேடியன்ட் இருக்கக்கூடாதுன்னு எழுதிடுற ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரூலிங் கிரேடியன்ட் அதை விட கம்மியாக தான் இருக்கணும்னு எழுதிடுறோம். அடுத்து வந்து டிசைன் ஸ்பீடு, மேக்ஸிமம் அலோவபிள் சூப்பர் எலிவேஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த லேட்ரல் ஃபிக்ஷன் இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்து இட் மே பி நெசசரி டு மேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இன் த ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் ஆஃப் த ரோட்ஸ் கீப்பிங் இன் வியூ த மினிமம் ரேடியஸ் ஆஃப் த கர்வ் அண்ட் த டிரான்சிஷன் கர்வ். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டை வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது எக்கானமினா த அலைன்மெண்ட் ஃபைனலைஸ்ட் பேஸ்ட் ஆன் த எபவ் ஃபேக்டர்ஸ் ஷுட் ஆல்சோ பி எக்கனாமிக்கல். சரிங்களா? முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு அலைன்மெண்ட்டில் வந்துட்டு ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸில் பார்த்துருந்தோம். ஒரு என்ன காமிச்சேன், ஒரு மவுண்டன் காமிச்சேன். அதில் வந்துட்டு கான்டூரை வச்சு அலைன்மெண்ட் போடணும். கான்டூர் வந்துட்டு சேம் லெவல் இருக்க 300 எங்கே வருதோ அதெல்லாம் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு மலையை வந்துட்டு குடையிற வேலை மிச்சம், குகையை அமைக்கிற வேலை மிச்சம்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இந்த ஒர்க்கிங் ஆஃப் த எக்கனாமிக்ஸ், த இனிஷியல் காஸ்ட், த காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் அண்ட் த வெஹிக்கிள் ஆப்ரேஷன் சுட் பி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். என்னென்னு பார்க்கணும், இனிஷியலாக எவ்வளோ செலவாகும் அதுக்கு, அப்புறம் வருஷம் மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகும், வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ணும்போது வெஹிக்கிள் ஓனருக்கு வந்துட்டு அதிகமாக செலவாகுமா கம்மியாக செலவாகுமா அதெல்லாம் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் எக்கானமியில். இந்த இனிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணலாம் எப்போனா எம்பேக்மெண்ட்ஸ், டீப் கட்டிங்ஸ். சரியா? ஹை எம்பேக்மெண்ட்ஸ்னால் எம்பேக்மெண்ட்னால் பள்ளத்தில் மண்ணை போட்டு மேடு பண்ணுறது. டீப் கட்டிங்ஸ்னால் மேடாக இருக்கிறத உடச்சி குழி பண்ணுறது. சரிங்களா? இது ரெண்டுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மியாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அலைன்மெண்ட் இஸ் சூசன் இன் எ மேனர் டு பேலன்ஸ்டு கட்டிங் அண்ட் ஃபில்லிங். கட்டிங்கும் கம்மியாக இருக்கணும், ஃபில்லிங்கும் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி அலைன்மெண்ட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதில் ஹில்ஸுக்குன்ட்டுல பொதுவாகவே ரோடு போகும்போது எம்பேக்மெண்ட்டு கட்டிங் ரெண்டுமே இல்லாத மாதிரி தான் நம்ம வந்துட்டு ரோடை வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு அதர் கன்சிடரேஷனில் வந்துட்டு இன்னும் நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் கன்சிடரேஷன் இருக்குது, ஹைட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால் ரெயின்ஃபாலில் கேல்குலேஷன் பண்ணணும். அதிகமாக ரெயின்ஃபால் வருமா அந்த ஏரியாவில், லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ ரெயின் பேஞ்சிருக்கு, எந்த மாதிரி டைரெக்ஷன் வந்துட்டு வாட்டர் ஃப்ளோவாக இருக்குது, அதனால் ஏதோ டேமேஜ் வந்துட்டு ஃபிசிக்கலாக அந்த ரூட்டில் வந்துட்டு ஏதோ வேறு எதாவது டேமேஜ் ஆகிருக்கா ஹெவி ரெயின்ஃபால்னால் அப்படின்லாம் ஸ்டடி பண்ணிக்கணும். அடுத்து வந்துட்டு பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன்ஸ் அண்ட் மொனோட்டனி எல்லாமே வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அதர் கன்சிடரேஷனில். அடுத்து வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட் இஸ் ஆஃபன் கைடட் பை த ட்ரைனேஜ் கன்சிடரேஷன். ஹரிசாண்டல் வந்துட்டு பார்க்கணுன்னா ஹரிசாண்டல் கர்வுக்கு ரேடியஸ் ஆஃப் த கர்வ் பார்ப்போம். வெர்டிக்கலுக்கு பார்க்கணுன்னா வந்துட்டு கிரேடியன்ஸ் பார்க்கணும். சரிங்களா? வெர்டிக்கல் அலைன்மெண்ட் தான் எது ட்ரைனேஜ் வந்துட்டு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன தண்ணி வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வெளியே கொண்டு வர முடியும். ரோட்டில் தேங்குற தண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு வந்துட்டு வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ரோடோட லெவலும் அந்த ட்ரைனேஜோட லெவலும் சேமாக இருந்தால் தான் மழை உச்சியில் பேஞ்ச மழை கூட ட்ரைனேஜில் வந்து விழுந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி மலைக்கு இந்த பக்கமாக வந்துட்டு தண்ணி கீழே இருக்கும். சரிங்களா? அதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு மலையாவது பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு ரிட்டர்னிங் வால் கட்டுறோம். ரிட்டர்னிங் வால் கட்டும்போது வந்துட்டு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு ஒரு டைம் வந்துட்டு 3 இன்ச்சு பிவிசி பைப் அந்த மாதிரி நடுவில் வச்சு ரிட்டர்னிங் வால் கான்க்ரீட் போட்டாங்கன்னா ரோட்டில் வர்ற தண்ணி வந்துட்டு தேங்காமல் அந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்னிங் வாலை தாண்டி இந்த பக்கம் வந்து தண்ணி வந்துட்டு கீழே வந்துடும். அப்போது ரோட்டில் மழை தண்ணி தேங்கலைன்னா உங்களுக்கு வந்துட்டு ரோடு ரொம்ப லாங் லைஃப் இருக்கும் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து வந்துட்டு த சப்சர்ஃபேஸ் வாட்டர் லெவல், சீப்பேஜ் ஃப்ளோ அண்ட் த ஹை ஃப்ளட் லெவல்ஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு கீப் இன் வியூ. சரிங்களா? சப்சர்ஃபேஸ் வாட்டர் லெவல்னால் இப்போது கிரவுண்டுக்கு கீழே வாட்டர் லெவல், கிரவுண்ட் வாட்டர் டேபிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சீப்பேஜ் ஃப்ளோ. சரிங்களா? தண்ணி வந்துட்டு டாப் லேயர் ஆஃப் த எர்த்தில் இருந்து கீழே உள்ள பெர்குலேட் ஆகி சாயில்குள்ளே போகுது. அது வந்துட்டு எந்த பேட்டர்னில் எந்த சைடில் வந்துட்டு
ஃப்ளோ ஆகி போய் எப்படி வெளியேறுது அப்படின்னு பார்த்துக்கணும். அடுத்து வந்துட்டு அந்த ஒவ்வொரு இயருக்கும் வந்துட்டு ஃப்ளட் லெவல் எந்த இடத்துல அதிகமாக வருது, எந்த இடத்துல அதிக தண்ணி வந்துட்டு வெளியே போகுது, எந்த வழியாக போகுதோ அப்படின்லாம் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்ததான் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலிங் த அலைன்மெண்ட். கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ். இதில் அந்த டயக்ராம்ஸில் பார்த்துக்குங்க. டயக்ராம் திரும்ப காமிச்சிருக்க பாருங்க, வீடியோட கடைசியில் காமிச்சிருக்கேன், எடுத்து பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது கொஸ்டின் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த அலைன்மெண்ட் ஆஃப் எ ஹைவே அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எழுதணும். மறக்காமல் டயக்ராம் போடுங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஹில் சைடு பாஸ் பண்ணுற மாதிரி ஒன்று, ஒரு ரிவர் மேலே பிரிட்ஜ் கட்டுற மாதிரி ஒன்று, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹைவே அலைன்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு சீங்கிற ஒரு சிட்டி உள்ளே தள்ளி இருக்குது, அந்த அலைன்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளி இருக்குது, அதை வந்துட்டு எப்படி கனெக்ட் பண்ணலான்னு ஒரு லைனு. அப்புறம் போயிட்டுருக்கிற ஹைவே அலைன்மெண்ட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர், லேக்கோ இல்லை ரிலீஜியஸ் பிளேஸோ ஏதோ ஒன்று, பெரிய பில்டிங் ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணி கொண்டு போகணும்னு ஒரு டயக்ராம். இந்த 4 டயக்ராம் வந்துட்டு ஹைவே அலைன்மெண்ட்டு கேட்டாவே போடணும். தேங்க்யூ.